அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருட்செலவில் செயல்படுத்தப்பட உள்ள ஏவுகணை தடுப்பு அமைப்பான கோல்டன் டோம் திட்டம் குறித்து வரைகலையுடன் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. உலக நாடுகளோட அச்சுறுத்தல் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவின் பாதுகாப்புக்காக கோல்டன் டோமை கொண்டு வர போறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. கோல்டன் டோம்னா என்ன, இது எந்த அளவுக்கு வலுவானது, இது உண்மையிலேயே அமெரிக்காவுக்கான பாதுகாப்பு அம்சமா அமையுமா அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா இந்த கோல்டன் டோம் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கான வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்மளை தாக்குறதுக்கு ஆயுதங்கள் வரும்போது அதை தடுத்து அழிக்கக்கூடியது தான் அந்த பாதுகாப்பு அமைப்பு. இதனுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாலிஸ்டிக் ஏவுகணை, சூப்பர்சோனிக் ஏவுகணை, க்ரூஸ் ஏவுகணை இதெல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது அதை தடுத்து அழிச்சிடும். இதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. இதுக்கு எந்த அளவுக்கு செலவாகும் அப்படின்னு பார்க்கும்போது 410 லட்சம் கோடி ரூபாய். அதாவது இந்த எக்யூப்மெண்ட்டோட விலை அப்படின்றது அது கிடையாது. இந்த எக்யூப்மெண்ட்டுக்கான திட்டமிடல், அது அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லா அம்சங்களையும் சேர்த்து 20 வருஷத்துல இவ்வளவு செலவு பண்ணாதான் இதை முழுமையா செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ இவ்வளவு செலவு பண்ணுமா அப்படின்றது தான் இதுல முக்கிய கேள்வி. சரி, இது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல்ல ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு அம்சம் தான் அயன் டோம். அந்த அயன் டோம் மாதிரி தான் இந்த கோல்டன் டோமும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப அயன் டோம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது தரை அடிப்படையிலான டிஃபென்ஸ் சிஸ்டம். தரையில இருந்து இப்ப ஏவுகணைகள் வந்து தாக்குது அப்படின்னா தரையிலேயே இருந்து அதை கணிச்சு அதை தாக்கும். அதுதான் அதனுடைய வேலை. அதுவே கோல்டன் டோமை பொறுத்த வரைக்கும் இவங்க வான் பாதுகாப்பு அமைப்பா இதை கொண்டு வர இருக்காங்க. அப்ப அதுக்கு செயற்கைக்கோள்கள் தேவைப்படும். மேல இருந்து இது டிடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கும். அடுத்த வித்தியாசம் பார்க்கும்போது இது தொலைதூர ஏவுகணைகளை அழிக்கும். அதாவது நிறைய ராக்கெட்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அழிக்கும். அதுவே இது இன்டர் கான்டினென்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை இது அழிக்கும். அது மட்டும் கிடையாது, இதை அழிக்கிறதுலையும் சிறிய பரப்பளவுக்காக தான் வடிவமைக்கப்பட்டது அயன் டோம். இஸ்ரோலை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிறிய அளவிலான நாடு. அப்ப அதுக்கு அந்த அயன் டோம் போதுமானதா இருக்கும். அதுவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை விட 400 மடங்கு அதிக அளவு பரப்பளவு கொண்ட நாடு. அப்ப அவ்வளவு பெரிய நாடை பாதுகாக்கக்கூடிய வகையில இது இருக்கும். அது மட்டும் கிடையாது, விரைவான சுதாரிப்பும் இதுக்கு தேவைப்படுது. இப்ப அயன் டோம் ஏவுகணை ஏவப்பட்டு இவங்க கிட்ட வரும்போது தாக்கும். அதுவே கோல்டன் டோமை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏவுகணை ஏவப்படும் போதே இது வான் பாதுகாப்பு அமைப்பா இருக்கிறதுனால வான்ல நிறைய சேட்டலைட்ஸை பொருத்தி இருப்பாங்க. அது தொடக்க நிலையிலேயே, அதாவது அந்த ஏவுகணை ஏவப்படும் போது அது கொஞ்சம் வீக்கா இருக்கும், அந்த நிலையிலேயே அதை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்றதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கு. ஆனா இதுல நிறைய சவால்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. முதலாவதா நான் சொன்ன மாதிரியே இப்ப அமெரிக்காவுடைய உலக நாடுகள் கிட்ட இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை தடுக்கணும் அப்படின்னா இப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்தையும் இவங்க டிடெக்ட் பண்ணணும். அப்ப வான்ல கிட்டத்தட்ட 16,000 செயற்கைக்கோளை பொருத்த வேண்டிய பணியில இவங்க ஈடுபடணும். அது மட்டும் கிடையாது, சேட்டலைட் அப்படிங்கும் போது அது ஒரு இடத்துலயே பொருந்தி இருக்காது, அது ஆர்பிட் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிக்கல்களை எல்லாம் இவங்க பார்க்கணும். அடுத்த சவால் அப்படின்னு பார்க்கும்போது தொழில்நுட்ப சிக்கல் இதுல இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது டெக்னிக்கலி ஓரளவு ஓகே அப்படின்னாலும் லாஜிஸ்டிக்கலி இது கொஞ்சம் சிரமம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அதிக செலவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 410 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இவ்வளவு அமௌண்ட்டை இதுல செலவு பண்றது அப்படின்றது தேவையா அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய முக்கிய சவால்கள். அது மட்டும் கிடையாது, இது 3 ஆண்டுகள்ல செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா அது ஒரு தொடக்க நிலையா தான் இருக்கும், அது பாசிபிள் கிடையாது அப்படின்ற கருத்தையும் முன்வைத்து வராங்க.